ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் பேன் மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் ஒரே ஒரு குட்டி தக்காளி போதும். 1/4 கிலோ கறிக்கு ஒரு தக்காளி போதும். போட்டுட்டு கேஷ்யூ ஊற வச்சுருக்கோம். ஒரு 4 மட்டும் கேஷ்யூ போதும். அதையும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு நிறையா வெங்காயம் வேண்டும். சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும், ஃபுல் ப்ரௌன் ஆகணும். அது வரும் நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. எண்ணெயில் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எனக்கு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் அந்த தண்ணியெல்லாம் போகிற வரலும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியோட தண்டு அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதையும் போட்டுக்கலாம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் மிளகாய்க்கு ஒரு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு சீரகத்தூளும் கரம் மசாலா அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா விஸ்க் பண்ணி அந்த கட்டி இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே போட்டு நல்லா வணக்கி விடுங்க. ஃபுல்லாக வணங்கணும். மேலே அந்த எண்ணெய்லாம் மேலே வெளியே வரணும். அது வரலும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்து வச்சுருக்கோம். மட்டனை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் அந்த மசாலாலேயே ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலேருந்து எண்ணெய் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா மேலே எண்ணெய் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த மட்டனையும் போட்டுக்கலாம். மட்டனையும் போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மட்டன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மசாலாலேயே கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, நிறையா தண்ணி வேண்டாம், லைட்டாக அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா போட்டு வணக்கி விட்டுட்டு குக்கரில் மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 7 விசில் விட்ருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமகமான சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இது சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வேணும். தோசைக்கல் நான்ஸ்டிக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்ல மசாலா, மட்டன் மசாலா, அதையும் அந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கணும். கொஞ்சம் அந்த ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வணக்கி விட்டுட்டு கார்னிஷிங்காக பச்சை மிளகா கொஞ்சமாக மேலே போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுட்டு கசூரி மேத்தி இருந்ததுன்னா அதையும் மேலே தூவி விட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ரொம்ப முக்கியம் இதுக்கு. பெப்பர் பவுடர் நல்லா போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ருமாலி ரொட்டியோட ரெசிபி வேணும்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.